கடையில் ஏதாச்சும் இருக்குதா அக்கா? என்னடாப்பா அவ்வளோ பேர் நம்பி உங்களுக்கு இந்த ஒரு உதவியை பண்ணது நீங்கள் இப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்க திடீர்னு எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. நாங்கள் கூட நினச்சிருந்தோம்ல அப்போ நல்லபடியாக பிஸ்னஸ் போவோம் அப்படின்னு சொல்லி உதவி செய்து கொடுத்ததும் இவங்க வந்து நல்லா இருக்கிறாங்களே அப்படி சொல்லி ஒரு மன திருப்தி வந்துருந்தது. ஆனால் வந்து இப்போ கொஞ்ச காலமாக வந்து பார்க்கும்போது அந்த கடை வந்து பூட்டின மாதிரியே இருக்குது. எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே வந்து இல்லை. ஸோ ரன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லி எதுவுமே தெரியாது. திடீரென்று 3 தான் வந்து என்னடா இப்போ இவங்களும் மற்றாக்கள் மாதிரி கொடுத்த உதவியெல்லாம் முடிச்சிட்டாங்களோ என்று சொல்லி தெரியாமல் தான் டவுட்டாக இருந்தது. என்ன சொன்னால் குட்டியாக்களுக்கும் தெரியாது. நாங்கள் நம்பிக்கை மூலம் தான் இந்த ஒரு உதவி பண்ணுறோம். அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் தொழில் செய்து தான் இங்கே அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க கொடுக்குற உதவி சரியாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு 1 வருஷமோ இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சோ பார்த்ததுக்கப்புறமா வந்து ஓகே இவங்க சரியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் வந்து அதை பார்த்துட்டு இந்த தம்பியாக்கள் சரியான இடத்துக்கு உதவி கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல. ஸோ இவங்களோட நம்ம உதவி செய்கிறது சரி வராது, நம்மள்ட்ட வேலையை பார்ப்போன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கும் அவங்களும் வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் கேட்டு தானே நாங்கள் அந்த ஒரு வாழ்வாரத்தை பண்ணோம். இப்போ எடுத்து நீங்கள் உங்களுக்கு கடை ரெடியாக விடலை. இப்போ திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இப்படி ஒரு முதல் இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இந்த ஒரு இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது உதவி பண்ணவங்களோட நிலைமைகள்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி கண்டிப்பாக வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இப்போ இறங்கி நடத்த செய்கிறோம். ஸோ அந்த வகையில் முதல்ல கடிச்சவங்கள்ட்ட வீட்டை வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க ரன் பண்ணி கொடுத்து தான் இருக்காங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி வந்து அதை விடாமல் செய்து கொண்டு இருக்காங்க. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜி. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக நிறைய ஆடிட் பில்லெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சடன்னு போய் ஆக்கல்ற வீட்டில் வந்துட்டு பாயிருதுன்னு சொன்னால் நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனல் மூலம் வந்துட்டு உதவி செய்தவங்கள்ட்ட நிலைமைகள் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டி பாயிருது. ஸோ அதான் வந்து சொன்னேன். ஸோ அப்படி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஃபேமிலிகளை வந்து பார்த்தோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்த ஒரு ஃபேமிலி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திக்கடியில் இருக்க ஒரு குடும்பம். அதை நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருந்திருப்பேன். கொடுத்த வந்துட்டு கரைச்சிட்டு இப்போ எதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்க. அண்ட் வந்து அதுக்கப்புறமா முதல்ல கடித்த ஃபேமிலியோட நிலைமை காட்டுன்னு 1 வருஷம் வந்து இப்போ அவங்க ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஏதோ கஷ்டங்கள் இது இருந்தாலும் வந்து அவங்கள்ட்ட கொடுத்த உதவியை வந்துட்டு கரைச்சி விடாமல் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ஒரு குடும்பம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேற்றாத்தீவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து உதவி செய்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் தான் மாறி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் கடை வந்து போட்டு கொடுத்து ஸ்டார்ட்டில் வந்துட்டு நாங்கள் மட்டக்களப்புக்கு வந்து போயிடறோம்னு சொன்னால் தேத்தாத்தீவு அந்த மெயினால தான் போயிடணும். அவங்களோட கடை வந்து மெயினில் தான் இருக்குது அவங்களோட வீடு. ஸோ அதை காலையில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவங்களுக்கு நம்ம உதவி செய்து கொடுத்ததும் இவங்க வந்து நல்லா இருக்கிறாங்களே அப்படி சொல்லி ஒரு மன திருப்தி வந்து இருந்தது. வந்து இப்போ கொஞ்ச காலமாக வந்து பார்க்கும்போது அந்த கடை வந்து பூட்டின மாதிரியே இருக்குது. எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே வந்து இல்லை. ஸோ ரன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லி எதுவுமே தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவங்கள பார்க்கணும், அவங்களோட நிலவரத்தை வந்துட்டு உங்களுக்கு வந்து காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ வந்து நாங்கள் சொல்லிக்கொள்றதெல்லாம் வந்து ஒன்று தான். இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு மனசங்கடப்படுற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கலாம். ஏன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க நம்பி கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைச்சி அந்த ஒரு தொகை பணத்தை அனுப்புகிறாங்க. இங்கே இருக்கிறவங்களோட வாழ்க்கை வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் அதை அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நல்லா வச்சுட்டு அப்புறம் ஏனோ தானு விட்டுட்டுறாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு மன கஷ்டமாக இருக்கும். ஸோ அதைத்தான் சில விஷயங்களை வந்துட்டு நம்ம ஒப்பனாக வந்து பேசியே ஆகணும். அதால் மன கசப்புகளும் வந்து வரலாம், ஒன்றுமே செய்யலாது. ஆனாலும் மற்றவங்க வந்துட்டு இந்த வீடியோக்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டியே தான் இப்படியான வீடியோக்களை வந்துட்டு நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ இந்த நானே பேசிகிட்டு இருக்காமல் உண்மையில் அந்த குடும்பம் வந்து இப்போ வந்து இன்னொரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடை இப்போ வந்து பூட்டியே தான் இருக்குது. அவங்க யாருன்றதை வந்து இப்போ தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. முதல் வீடியோ பார்த்தவங்களுக்கு யார் அப்படிங்கிறது தெரியும், இப்போ வீடியோ பார்க்க போகிறவங்களுக்கு யாருங்கிறது தெரியாது. ஸோ அந்த ஹெல்பிங் வீடியோ இன்ட்ரோ வீடியோ வந்து காண்பிக்கிறோம், அதை பார்த்துட்டு வாங்க. இல்லை சரி பிரச்சனை வச்சுக்கலாம் இல்லை வச்சுக்கலாம். ஓகே மகளே, இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் தராசு வாங்கியாச்சு. வாழ்க்கையில் எல்லாருக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வர அதை எதிர்பார்க்காம நடக்கும். சரியா கடையில இருந்து நாக்கேசி அதிப்பேன், இவ வந்து தான் கொடுப்பா. நாக்கேசி காசி நான் பார்ப்பேன். நீங்க பாப்பீங்க, இவ தான் கொடுப்பா. நம்பிக்கை இருக்க முடியாது. குட்டினா வணக்கம், குட்டினா நன்றி. அழக்கூடாது.
ஓகே, இப்போ அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான வித்தியாசங்கள் எவ்வளோக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்களே இன்னைக்கு கண்டினியூவாக வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வெளியில் பார்க்கும்போது, அதாவது இதால் போய் வரும்போது பார்க்கும்போது வந்து 2-3 நாள் வந்து கடை போட்டு தான் இருந்தது. ஸோ பார்ப்போம். கடையில் ஏதாச்சும் இருக்குதா அக்கா? ஓகே, இப்போ அவங்க செய்கிறது இந்த வடை இப்படியான சீவல் அப்படியானது மட்டும் தான் செய்கிறாங்க நினைக்கிறேன். கடை ஓப்பன் இல்லையா அப்போ? ஏன் அதெல்லாம் இப்போ விட்டுட்டீங்களா? இப்போ எவ்வளோ நாள் விட்டு? 12ஆம் மாதம் விட்டது. ஓ, அது அப்போ 6-7 மாதம் ஆகிக்கொண்டு இவாக்கா. அப்போ இப்போ என்ன செய்றீங்க வாழ்வாதாரத்துக்கு? அப்பம் சொல்றது. அப்போ மட்டும்தானா? அப்போ மட்டும்தான். அது ஓகேவா இருக்கா அவங்களுக்கு? இப்போ அண்ணா அவங்களோட தங்கச்சி அவர் செத்தாங்க, சாவிட்ட விட்டு வரைக்கும். எப்போ போனது? இப்பானா? இல்ல, நேற்று இரவு போனேன். இவர கூட தங்கச்சிட தூக்குப்பட்டு செத்து. மச்சினு ரைட் ரைட் ரைட். அப்போ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல? இல்ல, இவ அடுத்த வருஷம் தானே. சரி, அடுத்த வருஷம் தானே. 3.5 வயசு. அடுத்த அவரு போயிட்டாரம்மா. ஓகே, ரைட் ரைட். அப்ப கடையை திருத்தின கடை துறக்கத்தான், அதுக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. அப்ப இந்த கிழங்கு வடை இதெல்லாம் போடுறது அம்மா போடுறது. அப்ப நீங்க அப்ப மட்டும் சரிங்க. அது சரி சரி. அப்ப குட்டியாக்கள் ஃபோன் பண்ணாங்களா? ஃபோன் பண்ணேன், சித்திரைக்கு மெசேஜ் பண்ணேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனையால கோல் எடுக்கல. அப்ப அவங்களுக்கும் தெரியாது. நாங்க கூட நினைச்சிருந்தோம்ல அப்ப நல்லபடியா பிசினஸ் போவோம் அப்படின்னு சொல்லி அதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் அதால போய் வரும்போது முதல்ல பார்க்கும்போது காலையில கடை திறந்துருக்கு. மருந்து செய்து கொண்டிருக்கேன். ரைட் ரைட். ஓகே இல்லையா? ரைட். இப்போ என்னன்னு சொன்னா இப்போ நீங்க கேட்டுதானே நாங்க அந்த ஒரு வாழ்வார்த்தை பண்ணோம். இப்போ என்ன சொன்னா நீங்க உங்களுக்கு கடை ரெடியா விடல. என்ன சொன்னா இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் கடையை திறக்கும்போது காலையில் ஏதாவது போகும்போது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும், ரன் பண்ணுறாங்க அப்படி சொல்லி. அப்போ கொஞ்ச நாளாக பார்க்கும்போது அப்படியே பூட்டி இருக்குது. என்ன விளக்கு சொல்லி தெரியாது. அப்போ இதில் வெளியில் அம்மா அந்த வடை இதுகள் விற்கிறத பார்த்து போகிறேன் நான். ஓகே, அப்போ கடையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திருத்தி எடுத்து அதுக்கு பிறகு திருத்திட்டமே அம்மா தொடங்கிருக்காங்க வடக்கடியை கொஞ்சம் திறப்போம். அப்போ இப்போ கடைக்குள்ள ஒன்றுமே இல்லை? கடைக்குள்ள இல்லை, எடுத்துட்டோம் நாங்கள். எல்லாம் எடுத்துட்டீங்க. ரைட். அப்போ இப்போ ஒரு நாளைக்கு வச்சிருக்கல. அப்போ இதில் எவ்வளோ வருமானம் வரும் ஒரு நாளைக்கு? அரைக்கிற வாசி வரும். நெருப்பு வைக்கலாம், அரைக்கிற வாசி வரும். சொன்னா போட்டா 2000 வருமா? நான் ஒரு 1000 ரூபாய் எனக்கு ஒவ்வொரு மாதிரி செலவுக்கு வர மாதிரி இருக்கும். அதையும் சில டைம்ல கூட ஆட்டி செய்யறல. என்னடாப்பா அவ்வளவு பேர் நம்பி உங்களுக்கு இந்த ஒரு உதவியை பண்ணது, நீங்க இப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்க திடீர்னு எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. நம்பலாமா? மெசேஜ் போட்டீங்களா? ரைட் ரைட். ஓகே. நான் இப்போ ஃபோன் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது இன்னொரு படி கொண்டு தண்ணிக்குள்ளே கழுவிட்டா அதுக்கு முதல் ஒரு மெசேஜ் போட்டேன். போட்டதா? ரைட்டா. நாங்களும் வாட்ச் பண்ணல. என்னென்னு சொல்லி மெசேஜ் போட்டேன் நீங்கள்? கடையை கொஞ்சம் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் என்ன சொல்லி மெசேஜ் போட்டீங்களா? ரைட் ரைட். நாங்கள் மெசேஜ் பார்க்கல போல இருக்கு. அப்போ இப்போ கடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முதல் போட்டீங்களா? க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது போட்டீங்க. ரைட் ரைட் ரைட். அண்ணா ஒரு ஆள் கடைக்கு வந்தவர். அப்ப கேட்டேன் அவர்கிட்ட சொல்லி போட்டதா உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அப்படியோ? அண்ணா வந்தவர். அப்ப என்ன எல்லாரும் செஞ்ச உதவி மிகப்பெரிய உதவி. அதால கோவிக்க நான் திறப்பேன். இல்ல என்ன பிரச்சனை இப்படித்தான். இப்ப யாருக்கும் தெரியா இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது. அதாவது அவருக்கும் கட்டு அவரையும் போட்டுல வச்சிருந்தேன். அதால ஒவ்வொரு கஷ்டமா தொடர்ந்து வர சொல்லுங்க. நான் ஒரே பண்ணிட்டு இருந்தா என்னடா அவங்க காரணம் சொல்றாங்க அப்படி என்ன மாதிரி போயிடும். அதாலதான்
இல்லை நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா நான் இப்போ கடையை ஒரேடியாக வந்து இழுத்து மூடிட்டீங்கன்னு தான் நினைச்சேன் நான். என்ன சொன்னால் இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஹெல்ப் பண்ண உங்களோட நிலைமைலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வேண்டி. ஸோ அந்த வகையில் அதான் நம்ம ஒரு சில ஃபேமிலிகளை போய் பார்த்தோம், கொடுத்த உதவிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியாதானே எங்களுக்கு. அதைத்தான் பார்ப்போம் அப்படி சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் ஸ்கூல் சாப்பாடு தானே குடிக்காங்க, அம்மா செஞ்சு தருவாங்க, கொண்டு போய் செய்யறாங்க, அம்மாவோட உதவி கொஞ்சம் இதாக மட்டும். ரைட். அப்போ நம்மளம் தானே என்ன திரும்ப திறப்பீங்க? கட்டாயம் திறப்போம். எங்களுக்கு இதில் என்ன இருக்குது, உங்களோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமென்ட்டு தான் நாங்கள் வந்து இதெல்லாம் செய்கிறோம். அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்து முடியும்னு சொன்னால் திரும்பவும் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் நாங்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. நீ விளங்கிக்கொள்ள நினைக்கிறேன். அப்போ அதுதான் அப்போ நம்மளுக்கு கொண்டு ஒரு ஊக்கம் முயற்சிகள் இருக்கணும், இருந்தால் தான் நம்ம முன்னேறலாம். ஸோ அந்த ஒரு ஊக்கம் திரும்ப நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டு எனக்கு ஒரு குற்றச்சுமா இருந்தது, நான் அதை போகான்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுவேன், இருந்து அவ திறந்து ஓட்டு சொல்லுவோம். ரைட். ஓகே. என்ன சொன்னால் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேமிலியை போய் பார்த்துனாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பிள்ளைய படிப்பு கேட்கறது மாதம் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பிறகு அரிசி விற்கிறதுக்கெல்லாம் எங்களோட கடை பண்ணாயிட்டான் இருந்தது, கஷ்டத்தெல்லாம் விட்டு இல்லாட்டி விட்டுருக்க மாட்டேன். ரைட். ரொம்ப ரன் ஆகும்போது நார்மலாக எவ்வளவுக்கு ஒரு வருமானம் வந்தது? ஒவ்வொரு நாள் அந்த பெருசாண்டு இல்லை, நம்ம ஒரு இல்லை வியாபாரம் போனதுதான் அப்படி போனது. நான் இது இல்லாம மரக்கறியும் எடுத்து போட்டேன், நான் வாழைப்பழம் அப்படி கொண்டண்டி. ரைட். இல்லை திடீரென்னு 3 தான் வந்து என்னடா இப்போ இவங்களும் மற்றாக்கள் மாதிரி கொடுத்த உதவியெல்லாம் முடிச்சிட்டாங்களோ என்று சொல்லி தெரியாமல் தான் டவுட்டாக இருந்தது. என்ன சொன்னால் குட்டியாக்களுக்கும் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நானும் அவருக்கு அவர் எங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு தெரிஞ்சதான் நாங்கள் அவர்கிட்ட சொல்லியிருப்போம். அப்போ இப்போ இந்த வருஷத்துக்குள்ள போகிற ஐடியா இருக்கா? இல்லை ஸ்கூலுக்கு போக அண்ணா இருந்தா அண்ணா டைம் வந்துட்டு பேசியிருக்கலாம். ரைட். ஓகே. அண்ணாட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இப்போ எப்படி என்ன மாதிரி? ஓகே. முதல்ல விட கொஞ்சம் நோமலா இருக்கு. ஹோமியோபதி செய்யறேன். என்னது எங்க செய்யறது? மட்டக்களப்பு, அது கவர்மெண்ட் தான். மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு இருக்குது, அதுல செய்றீங்களா? அது செய்யறோம். இப்ப இருந்தது கொஞ்சம் பரவாயில்ல, நான் ஃபுல்லா வேலை செய்யற அளவுக்கு இல்ல, இருந்தது கொஞ்சம் நல்லா இருக்கு. கை வேலை. ஓகே. இப்போ அம்மாக்கள் தான் வந்து வேலை செய்கிறாங்க, வேலை செய்து கொண்டு இருக்காங்க. அது அவங்கள்ட்ட வடை இதுக்கு ஏன்னா. அப்போ நான் நினைச்சேன் அப்போ 2-3 நாள் இப்போ இருக்கட்டும், நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கப்போன்ட்டு தான் விட்டுட்டு இருந்தேன்னா வடையெல்லாம் அம்பிக்க நான் நினச்சேன். சரி அப்போ அதை விட்டுட்டு ரைட். ஓகே. அப்போ நான் நினச்சேன்னா நீங்கள் தான் அந்த வடை இதுவும் சேர்த்து போடுறீங்கன்னு சொல்லி, அப்போ அம்மா வடை இதில் வந்து போடுறாங்க, நீங்கள் சரிங்க. என்ன செய்யறது? இப்போ திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இப்படி ஒரு முதல் இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ? இல்லை அதாவது அந்த அதை வந்துட்டு அரவாசா ஒரு ரேடியோ ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு காசு கொஞ்சம் சேமிச்சு வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒரு 50,000 அப்படி சேமிச்சு வச்சிருக்கேன். என்னடா இருந்தது அதை இவருக்கு போக்குவரத்துக்காக எடுத்துட்டேன். கண்டிப்பாக. என்னோட சொன்னால் இப்படி நீங்களாம் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் சொன்ன மாதிரி உங்களோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் அன்றது எங்களுக்கு இதால் பிரச்சனை இல்லைன்னு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நம்பிக்கை மூலம் தான் இந்த ஒரு உதவி பண்ணுறோம். அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அங்கேயும் அவங்க தொழில் செய்து தான் இங்கே அனுப்புகிறாங்க. அப்போ அவங்கள் கொடுக்குற உதவி சரியாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு 1 வருஷமோ இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சோ பார்த்ததுக்கப்புறமா வந்து ஓகே இவங்க சரியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அண்ட் வந்து அது அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் வந்து அதை பார்த்துட்டு இந்த தம்பியாக்கள் சரியான இடத்துக்கு உதவி கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல, ஸோ இவங்களோட நம்ம உதவி செய்கிறது சரி வராது, நம்மள்ட்ட வேலையை பார்ப்போன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கும் அவங்களும் வந்துடுவாங்க. இப்போ அவங்களுக்கும் ஒரு மன கஷ்டமாக இருக்குது. நம்மளை எவ்வளோ பாடுபட்டு இரவையில் கண்முழிச்சு கஷ்டப்பட்டு தொழில் செய்து அந்த ஒரு பணத்தை இவங்களுக்குன்ட்டு அனுப்புனா அது அங்கே இப்படி வந்து தண்ணியில் ஒரு இது மாதிரி கரைச்சி விட்டுட்டு இருந்தாங்கள்ட்டு சொன்னால் அவங்களோட மனசும் கஷ்டப்படும் தானே. ஸோ அதால் தான் வந்து இப்போ இந்த ஒரு இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. உதவி பண்ணவங்களோட நிலைமைகள்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி கண்டிப்பாக வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இப்போ இறங்கி நடத்த செய்கிறோம். ஸோ அந்த வகையில் முதல்ல கடிச்சவங்கள்ட்ட வீட்டை வந்து பார்த்துருப்பீங்க, அவங்க ரன் பண்ணி கொடுத்து தான் இருக்காங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி வந்து அதை விடாமல் செய்து கொண்டிருக்காங்க. அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம உதவி செய்த யார் பார்த்தாலும் சரி கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கொள்ளுங்க, அதுதான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் எப்போ வருவோம்லாம் சொல்லவே மாட்டோம். இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நாங்கள் வருவோம்னு சொல்லி இல்லை
தெரியாது. அப்போ இதால் போகும்போது பார்த்துட்டு தான் போகிறது. பார்த்து உங்கள்கிட்ட மெயினில் இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கடி மட்டக்களப்பு போகிறதால பார்த்துட்டு போகிறது. சில பேர் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறாங்க, நாங்கள் உதவி செய்தவங்க, அவங்களோட நிலைமை தான் எங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியாது. நாங்கள் போய் பார்ப்போம். சில பேரோட வந்து ஃபோன் அப்பப்போ பேசிக்கிறோம் நாங்கள். ஆனால் பல பேர் வந்து பார்க்கல, போய் பார்ப்போம் நாங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி. அண்ணா என்ன சொல்கிறாரு இப்போ? அண்ணா பிரச்சனை இல்லை, போட்டு தந்தா அவர் கொஞ்சம் உதவி செய்யணும். அவர் கொஞ்சம் உதவியாக இருந்தால் நாங்கள் கூட்டிருக்கீங்க. அது கன நேரத்துக்கு ஒரு இடத்த அவரும் மிதிக்க மாட்டார். ஆனால் அவர் கொஞ்சம் உதவியாக இருப்பாருன்னு வெத்தில சாப்பிட்றத நிப்பாட்டாரா? இல்லை, இப்போ குறைவு என்னடா இந்த மருந்துக்கு அவர் வெத்தில போடக்கூடா இருந்து ஓட்ட பேயாச்சும் அது ஃபுல்லாக விடையெல்லாம் கொண்டு இருந்து ஓட்ட பேயாச்சும் ஆள் இருந்தாருன்னா ஆள்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு போயிருப்போம். உங்களால் தான் கடை மூடுனதாமட்டு சொல்லி சும்மா கதை விட்டு எடுத்துருக்கலாம். ஆள்லாம் வந்து போயிட்டாரு. அப்போ இப்போ கடை ஸ்டாப் பண்ணுற மட்டும் சொல்லி சொன்னதும் ஒன்றும் சொல்லலை. இல்லை, ஒன்றும் சொல்லலை. இப்போ நீங்கள் இந்த நெருப்பு கீழே வேலையை பார்த்துட்டு ஒன்றும் சொல்கிறல்ல அவர்? ஓகே, அப்போ இதெல்லாம் தான் பார்க்கணும்னு சொல்லி வந்தாங்க. அப்போ இந்த டெய்லி அப்போ செய்கிறீங்களோ? டெய்லி செய்கிற அப்படின்டா இங்கே அங்க சாதத்தை பொறுத்தால கொஞ்சம் இடையில ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இவ கொஞ்சம் குழப்படியா இருந்தாலும் இடையில விடுறது. அப்படியும் சரி, பாப்போம். அடுத்த வருஷத்துக்குள்ள வந்து நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்றீங்களா? 6 மாசத்துக்குள்ள பாக்குறோம் நாங்க. நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்கள் போறோம். பாப்போம் நம்பிக்கையை காப்பாத்துறீங்களா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் அப்போ வாரம் நாங்கள் சரிங்களா? உங்களுக்கு மெசேஜ் ஓகே. நான் இல்லை, நாங்கள் இதால் போகும்போது வரும்போது பார்ப்போம் தானே. இப்போ உங்கள்கிட்ட மெயிலில் இருக்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி அடிக்கடி பார்க்குறேன். நான் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணப்போ ஆரம்பத்தில் வந்து காலையில் பார்த்து ஒரு மன திருப்தி சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது. அடடா அவங்க செய்கிறாங்களே, நல்லா இருக்கிறாங்களே அப்படி சொல்லி. அதாவது கொஞ்சம் சரிஞ்சிருக்கும் போது உங்களோட வாழ்க்கையை நிமிந்து விட்ட உடனே நீங்கள் இன்னும் மேலே வளர்ந்து வரதை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் அதை விட திரும்ப கீழே பதிஞ்சு போனீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட மனமும் கஷ்டப்படும். அது உங்களோட வாழ்க்கையும் கஷ்டமாக இருக்கும், எங்கள்கிட்ட மனசும் கஷ்டப்படும், உதவி செய்த உங்களோட மனசும் கஷ்டப்படும்ன்றதை வந்து எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். ஸோ அது உங்களுக்கு செய்கிற உதவி வந்துட்டு வீணாகக்கூடாது, அதை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கொள்ளணும். கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கையில் தானே போகிறோம். சரி, அப்போ போயிட்டு வரோம். ஓகே, பாய் 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 பாய். ஓகே ஓகே. இப்போ இந்த குடும்பத்தோட நிலவரத்தை வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். எல்லாரும் வந்து உதவி செய்கிறதுக்கு முன்னால் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு கேட்பாங்க உதவி 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 அப்படின்னு சொல்லி. சரி, அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்கள்ட்டே நாங்கள் கேட்போம். அதாவது நாங்களே ஒரு சொல்யூஷன் சொல்லாமல் அவங்கள்ட்டே கேட்போம், எதை பண்ணால் அவங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட தான் கேட்குறது. அவங்க சொன்னபடி அவங்கள விருப்பப்படியே அதை வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் கொஞ்ச காலத்தில் வந்து அதை கரைச்சி விட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்களே வந்து பார்ப்பீங்க. அதாவது உதவி செய்கிறதுக்கு உதவி என்று கேட்டவங்களை உதவி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த உதவி ஏனோ தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறத வந்துட்டு பாருங்கள், அது எவ்வளோ பேருக்கு ஒரு மனக்கசப்பாக வந்துருக்கும் அப்படி சொல்லி. ஸோ தயவு செய்து நாங்கள் சொல்லிக் கொள்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற ஒரு உதவியை நீங்கள் வந்து ஒரு பயனுள்ளதாக வந்து மாற்றிக்கொள்ளுங்க. அதை ஏனோ தான் வந்து விட்டீங்கன்னு சொன்னால் அதால் விளைவுகள் பாதிப்பு எங்களுக்குன்றதை தாண்டி உங்களுக்கு தான் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சிங்க. உலகமே பார்க்குற அளவுக்கு உங்களுக்கான ஒரு உதவி கிடைக்கிது. அதை நீங்கள் தெங்கடத்தை வைக்கி பாவிச்சுட்டு அதை விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் அடுத்த நாளைக்கு பார்க்குற சனமும் அவங்கள தான் கண்டபடி வந்து பேசுங்கன்றதை வந்து நீங்கள் யோசிக்கணும். ஆனால் வந்து இப்போ நாங்கள் வீடியோ மூலம் அதை வெளிக்கொணர்றதால உங்களுக்கும் நிறைய மனக்கசப்புகள் வரும் அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த அக்காட்ட வந்துட்டு நான் எதுவுமே வந்துட்டு கஷ்டப்படுற அளவுக்கு வந்துட்டு பேசிக்கொள்ளலை. அவங்களுக்கான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 6 மாத டைம் தாங்க, அதுக்குள்ளே நான் திறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஏன்னு சொன்னால் நாங்கள் எதுவுமே வந்துட்டு அவங்கள்ட்ட பேசாததுக்கான காரணம் அவங்களோட சிச்சுவேஷன் காரணத்தினால தான் அந்த கடையை வந்துட்டு தற்காலிகமாக தான் வந்து மூடியிருக்காங்க, ஒரே ஐடியாலாம் கிடையாது. ஆனாலும் அதுக்காக வேண்டி இன்னொரு விஷயம் வந்து பண்ணுறாங்க தானே. அதாவது ஒரு வாழ்வாதாரமாக வந்துட்டு அந்த அப்பம் சுட்டு விற்கிறதா வந்து பண்ணுறாங்க. கஸ்டமர் சொல்லி இன்னொருத்தவங்களை வந்து தேடி போகாமல் ஒன்று வந்து பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்கன்றதுனால நாங்கள் வந்துட்டு எதுவுமே பேசிக்கொள்ளலை. சொன்னால் அவங்களோட முயற்சிகளால் ஏதோ ஒன்று பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு 6 மாதம் டைம் வந்து கொடுத்து பார்ப்போம் அவங்க என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன தம்பி பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். அது ஒருத்தங்களோட நம்பிக்கை, அதை காப்பாற்றுறதும் அது அவங்கள பொறுத்தது. ஒருத்தங்களுக்கு நம்ம நம்பி ஒரு வாக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அதை கண்டிப்பாக வந்து பண்ணலன்னு சொன்னால் அதோட குற்ற உணர்ச்சி நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அந்த அக்கா சொன்னதை கூட வந்து பார்த்துருப்பீங்க. சொல்லியிருந்தா என்ன சொன்னால் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது தம்பி, ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி வந்து இருந்தேன்னு சொல்லி அவவே சொல்கிறோம். அப்போ வந்துட்டு அந்த மனசுக்கே தெரியும் நம்ம செய்கிறது தவறா பிள்ளையா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே வந்து தெரியும். ஸோ வந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்னு சொன்னால் அதை விட வாழ்க்கையில் கஷ்டமான கொடுமையான ஒரு தண்டனை எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் ஓகே. உண்மையில் வந்து நான் அதே மீறி வீடியோக்குள்ளே ஏதாச்சும் பேசியிருந்தால் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது வந்து நாங்கள் இதே மாதிரி எல்லா குடும்பங்களையும் பற்றி இனிமேல் போய் பார்க்க போகிறோம். ஸோ வந்து எல்லாருமே கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்து கொள்ளுங்கள், அதான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.